குடகில் ஊற்று கண்ணாகி குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணை தாண்டி கண்ணன் பாடி அணை தாண்டி கார்முகில் வண்ணனை பலம் வந்து அன்னையின் அருளே வா வா வா. திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா. திருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா. திருமால் தனக்கே மாலையாகி திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே வா வா வா. கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருக்கும் நீ. வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி. வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி. வளநாடாக்கும் தாயே நீ வாழிய வாழிய பல்லாண்டு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? யாரோ நல்ல கவிஞன் போல இருக்கு. அந்த காலத்துலதான் உண்மையான கவிகள் இருந்தாங்க. இந்த காலத்துல இருக்கிற கவிகளுக்கு சொந்தமானது ஒரு பைஜாமாவும் ஒரு ஜுப்பாவும் தான். அவங்களுக்கு ஏது கற்பனை, நான் வெறும் காப்பி. பத்மா, அர்த்தம் பட்டு பேசிட்டியா? அவர் காதல விழுந்திருந்தா அவர் கொண்டு காது கேட்க சொன்னாரு. ஏமா, நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னமே என் கவிதையை காப்பின்னு சொல்றீங்களே, நான் எந்த கவிஞங்கிட்ட இருந்து கவிதையை திருடினேன்னு சொல்ல முடியுமா? வந்து இது பாரதியாரின் கவிதை. நான் பாடின பாட்டு இந்த புஸ்தகத்துல. உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். சாப்பிட வரீங்களா? பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. சார், எங்க செவிக்கு விருந்தளித்து உங்களுக்கு ஏதாவது தர வேண்டாமா? பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கோங்க சார். நமக்கே போறாது. சும்மா இருப்பாத்மா. அம்மா, பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுமா. உனக்கு என்ன கேடு? பிச்சை எடுக்க வந்துட்டேன். எங்கயாவது போய் வேலை செய்யக்கூடாது? வாப்பா, நாம சாப்பிடலாம். இந்தாப்பா, உன் பசியாவது தீரு. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. பத்மா, பாத்தியா, எனக்கு கொடுத்த சாப்பாட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. இவரா கவிதையை திருடி இருக்க போறாரு? பத்மா, என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு துடுத்தான்னு கூடாது. நீ மதுரையில இருந்து வந்தவ, உனக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவரு இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்து தான தர்மம் செஞ்சு நொடிச்சு போனவருடைய மகனாக்கும். அம்மா தாய்மார்களே, ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா?
இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆகுது. உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. இந்த கவலையெல்லாம் இல்லாம நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கிறிய. கல்யாணமாக போற வயசாச்சு. போமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கன்னியாவே இருக்க போறேன். நல்ல நாளும் அதுவுமா? ஏமா இப்படி அவசர மாதிரி பேசுற? நல்லதா வீண் போகலம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எங்க என்ன வேலை சுந்தரம்? மெட்ராஸ் ஹார்பர்ல வேலை. சம்பளம் 150 ரூபாய். 150 ரூபாய்? இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு நான் பட்டணம் போறேன். பட்டணத்துல டேரா போட்டு கட்டு முழுக்குவோம். பத்மா சும்மா இருமா. அண்ணா, பட்டணத்துல கப்பல் பார்க்கலாம், சமுத்திரத்துல குளிக்கலாம், மகாபலிபுரம். அது மட்டும் இல்ல பத்மா, நீ பெரிய சங்கீத பள்ளிக்கூடத்துல சேர்ந்து சங்கீதமும் படிக்கலாம். பாத்தியா? சங்கீதம் ஒண்ணும் வேண்டாம், அவளுக்கு இங்கிதம் தெரிஞ்சா போதும். ஏமா அவளுக்கு கோச்சுக்கிறேன்? காட்டு ரோஜா மாதிரி பத்மா எப்போது இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்படி சொல்லுண்ணா. எப்படியோப்பா, நீங்க 2 பேரும் அந்த பெரியவரின் சாபத்துக்கு ஆளாகாம நல்லா இருந்தா போதும். அம்மா, அடிக்கடி அந்த பெரியவர் சாபம் சாபம் சொல்லி நீ வேதனைப்படுறீ, அது என்னம்மா? உங்க அப்பா வள்ளல் கிருஷ்ணன் என்ற நல்லவர் வாழ்வை கெடுத்தார். கிருஷ்ணன் உதவியால் செல்வந்தராகி அவரையே ஏமாற்றி ஏழையாக்கினார் உங்க அப்பா. நாம் செல்வாக்காக மதுரையில் இருந்த போது ஒரு நாள் வள்ளல் கிருஷ்ணன் தன் ஒரே மகன் ராஜாவை அழைத்துக் கொண்டு உன் தந்தையின் உதவி தேடி வந்தார். நீ எங்க வந்த? என்னை ஏன் வந்தாய் என்றா கேட்கிறாய்? என் பணத்தால் பங்களாவாசி ஆகிவிட்ட உன்னை பார்த்து பொறாமைப்பட வரவில்லை. என்னை ஏமாற்றி நடுத்தருவிலே நிற்க விட்டாயே, அதற்காக உன்னை பழி வாங்கவும் வரவில்லை. உன்னிடம் ஒரு உதவி தேடி வந்திருக்கிறேன். அதுவும் எனக்காக இல்லையப்பா. இது என் மகன், என் ஒரே மகன். அவன் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்காக என்ன செய்யிட்டு வர்ற? எல்லாம் தலைவிதி இப்படித்தான் நடக்கும். போ ஜம்பு, உன் தலைவிதியை என் கருணை மாற்றவில்லையா? அதற்குள்ளாகவா நீ மறந்து விட்டாய்? அதிக பசங்க ஒரே நாயை ஏவட்டுமா? நன்றி உள்ள பிராணி நாய், அதை நீ ஏவுவானே. சட்டம் போட நீ போகல. ஜம்பு, விதி என்ற புத்தகத்தில் பல பக்கங்கள் இருக்கின்றன. அதில் இன்பம் என்ற பக்கத்தை தான் நீ இதுவரை படித்துக் கொண்டு வருகிறாய். ஆனால் துன்பமும் தோல்வியும் உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை ஜம்பு, உன்னை ஒரு நாளும் விடப்போவதில்லை. வயிறிருந்து சொல்லுகிறேன், உன் ஊழ்வினை உன்னையும் உன் குடும்பத்தாரையும் சூடாமல் விடப்போவதில்லை ஜம்பு. ஆம், தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் ஜம்பு, தெய்வம் நின்று கொள்ளும். அவர் வயறெறிஞ்சு சாபமிட்டது வீண் போகவில்லை. சில வருஷங்களில் வியாபாரம் நொடித்து உங்க அப்பா பெரிய கடனாளியானார். வியாதியும் உடன் வந்தது. தந்தை செய்த பாவம் பிள்ளைகளின் தலையிலே என்பார்கள். அதே போல் நான் செய்த பாவம் என் குழந்தைகளின் வாழ்வை கெடுத்துவிடக் கூடாது. அதனால் கிருஷ்ணன் மகனை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு நல்லது செய், பார்வதியை நல்லது செய் என்று சொல்லி உங்க அப்பா இருந்தார். என்னம்மா நீ பழைய கதையெல்லாம் சொல்லி என் மனசையே கெடுத்துட்டிய. இன்னைக்கு பெண்கள் விழாவில நான் எப்படிதான் பாட போறேன்? பத்மா, அப்படிலாம் சொல்லி அம்மா மனசை புண்படுத்தாது. அம்மா, நீ கவலைப்படாத. நான் வேலையை சேர்ந்த பிறகு எப்படியாவது வள்ளல் கிருஷ்ணன் மகனை கண்டுபிடிச்சு அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். அவ எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? வள்ளல் கிருஷ்ணன் உபயம். அப்பா, இந்த அநாத நிலையத்தை நீங்க ஸ்தாபிக்கும் போது ஒரு நாள் உங்க மகனே இங்க வந்து அடைக்கலம் புக நேரும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? வருத்தப்படாதீங்க அண்ணாச்சி, காலம் என்ன எப்பவும் இப்படியாவா போகும்? உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரத்தான் போகுது. மார்கழி போனா தை பிறந்துதானே ஆகணும். உங்க அப்பா கிருஷ்ணன் செஞ்ச தர்மம் ஒரு நாளும் வீணாகாதுங்க. ராஜா, வாங்க வாங்க சார், உட்காருங்க. தர்மலிங்கத்தை பாத்துட்டீங்களா? அவனை தேடித்தான் வந்தேன். அவன் காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமாப்பா, நீதான் பிஏ பாஸ் பண்ணிட்டீங்க, மேற்கொண்டு என்ன செய்ய போற? அதாங்க என்ன புரியல. என்னப்பா புரியலையா? உங்க அப்பா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்கார நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வேலை ஏதாவது கொடுங்கன்னு தேடிக்க கூடாதுப்பா. அது சரி, பணக்கார நண்பர்கள் இருக்காங்க, உதவின்னா தானே ஒதுங்குறாங்க. எல்லாம் குளத்துல தண்ணி இருக்கிற வரலும் தாங்க மீன் இருக்கும். வாஸ்தவம் தான். சென்னையில
எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இருக்கார். அவர் பெரிய புஸ்தக வியாபாரி. நீதான் இந்த கவிதை இதெல்லாம் எழுதுங்க, அவருக்கு ஒரு லெட்டர் தரேன். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. உனக்கு கண்டிப்பா நல்ல வேலைகள் வரணும். இந்தாப்பா, இந்த லெட்டர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. அவர் வேண்டியது செய்வார். ரொம்ப நன்றியா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, நான் வர்றேன்ப்பா. வெற்றி வெற்றி. ஆமாப்பா, என் வாழ்வு பிரச்சனையே முடிந்து விட்டது. அண்ணாச்சி அவசரப்படேன். உலக சமாதான பிரச்சனையும் வாழ்வு பிரச்சனையும் எப்பவும் முடிகிற மாதிரி இருக்கும், ஆனா முடிவடையாது. என்னப்பா வளர்ற? வளரல அண்ணாச்சி, உண்மையை சொல்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஐயா கடிதம் கொடுத்திருக்காரு. இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு பட்டணம் போகணும். பட்டணம் போக ரயில் ஏறணும். ரயில் ஏற நமக்கு பணம் வேணும். நம்ம 2 பேர்கிட்டையும் கையிருப்ப கூட்டி பார்த்தா 5 பைசே. பணத்திற்கு என்ன செய்யறது? கடிதம் கொடுத்தவர்க்கே போய் வாங்கிட்டு வேண்டாம்ப்பா. ஏதோ பெரிய மனசு பண்ணி லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. நான் இந்த அனாதை விடுதி தர்மகர்த்தா கிட்டே கேட்டு பார்க்கிறேன். அவர் எங்க இங்க இருக்காரு? அவர் ஏதோ பெண்கள் விழாவுக்கு தலைமை வைக்க எல்லாம் போயிட்டாரு. பரவாயில்ல, அங்க போய் பார்க்கலாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சார், என்ன என்ன? எனக்கு பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. ஓஹோ, சரி பேஷா போயிட்டு வாயேன். யாரு வேண்டான்னா இது மாதிரி கெட்டும் பட்டணம் சேருன்னு தானே பெரியவாள்லாம் சொல்லிருக்கா. அது கொஞ்சம் பணம் தேவை. ஓஹோ, விஷயம் வெள்ளையப்பல் அடிக்கிறதா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த லேடிஸ் ஃபங்க்ஷன்னாலே என்ன விட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? சாட்சாத் மன்மதன் நம்ம தலையில அப்படி எழுதி விட்டான். சுவாமி, சாட்சாத் மன்மதன் எழுதல, சாட்சாத் சனேஸ்வரன் எழுதி விட்டான்னு சொல்லு. அபிஷ்டு 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 போ. சார், என்ன அந்த பண விஷயம். இந்த மாதிரி சும்மா நச்சரிக்காத. அவெல்லாம் காசுன்னு இருக்கா. விழா முடிஞ்சதும் வந்து பார்ப்போம். யோஜனை பண்ணுவோம். அண்ணாச்சி, இது சுத்த கிரீன், பச்சை பச்சை. இப்போ ஒண்ணும் நடக்காது. விழா முடிஞ்ச உடனே பேசிக்கலாம். வாங்க அண்ணாச்சி, விழாவை போய் தான் பார்க்கலாமே என்னன்னு. வாங்க. மலையில் பிறவா சிறு தென்றல் மாந்தர் மனதில் வீசும் பாசும் தென்றல் முகிலில் மறையா முழு நிலவு துகிலில் மறையும் முழு நிலவு. எது? பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே, இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. பெருமைகள் எல்லாம் பெண்ணாலே, இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. இதை அறியணும் ஆண்கள் முன்னாலே. பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்? உழுவார் விதை விதைப்பார், உச்சி வெயில் தனில் நிற்பார். ஊர் ஊராய் சுமை சுமந்து ஓடி விலை கூறிடுவார். எழுவார் உதிக்கு முன்னே இருட்டிய பின் வந்திடுவார். இப்பாடுபட்டுலகில் இருப்பது காரணம் என்ன? வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாலே. வண்டி இழுத்து பிழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாலே. வானமளந்த ஞானிகளும் தன்னை மறந்தது பெண்ணாலே. தன்னை மறந்தது பெண்ணாலே. ஆணும் பெண்ணும் நிகராமா, அவளும் உமியும் சரியாமா. இலைகள் எத்தனை இருந்தாலும் ஒரு மலரின் அழகுக்கு ஈடாமா, ஒரு மலரின் அழகுக்கு ஈடாமா. பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்?
பொற்கொடியே ஆனாலும் காற்றில் வீழ்காமல் காப்பாற்றும் துணையாரோ கொம்பில்லாமல் கொடி படர்ந்தால் குப்பை மேட்டில் மிதிப்படுமே அன்பெனும் பெண் கொடி படருதற்கே ஆணே துணையாய் வேணுமம்மா ஆணே துணையாய் வேணுமம்மா ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் மனைவிதனை பேசி விலைக்கு விற்ற பெரிய மனிதன் யாரோ ஹரிச்சந்திரன் அடையாள மோதிரம் தான் ஆற்றில் விழுந்தவுடன் அழகு சகுந்தலையை யாரடி நீ என்றதாரோ துஷ்யந்த பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை பெண்ணை தவிக்க விடுவதிலே பேரு பெற்றவன் நான் பிள்ளை பேரு பெற்றவன் நான் பிள்ளை பெண்களில்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன் பெண்ணை நம்பி கெட்டவர்கள் பேர் தெரிந்தால் சொல்லட்டும் காட்டுக்கு ராமன் போனதற்கு கைகைதானே காரணமா இரண்டாம் தாரம் கட்டிக்கிட்டா இதுவும் கேட்டிட மாட்டாளா மாதவியாலே கோவலனார் மதுரை செந்தியில் மாளலையா கண்ணகியாலே கோவலனார் கதையே காவியமாகலையா கதையே காவியமாகலையா பெண்களில்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன் ஆண்களில்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் காந்தி மகா புத்தரை போ இதுவரை பெண்களில் பிறந்ததுண்டோ இயேசு காந்தி மகா புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே ஈன்றது எங்கள் பெண் குலமே இயேசு காந்தி புத்தரையும் ஈன்றது எங்கள் பெண் குலமே ஈன்றது எங்கள் பெண் குலமே ராஜா என்ன திமிரு உனக்கு லேடிஸ் ஃபங்க்ஷன்ல வந்து அக்கப்போர் பண்றீங்க சுத்த போக்கடாத்தனம் உனக்கு எந்த விதமான பண உதவியும் செய்ய முடியாது போ நண்பரே வணக்கம் ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் இலக்கணம் வெற்றியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணம் நீங்கள் அல்ல பத்மாவதி தாய்மையின் பெருமையை பற்றி நீங்கள் பாடியதை நான் பாராட்டுகிறேன் ஆனால் ஒரு பெண் தனிமையில் தாய்மையை அடைய முடியாது என்று நான் மறுப்பு பாடியிருந்தால் கரகோஷம் என் பக்கம் தான் திரும்பி இருக்கு பின்ன ஏன் பாடவில்லை பெண்களுக்கு அடக்கம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு ஆண்களுக்கு கண்ணியமும் கட்டுப்பாடும் தேவை என்று நினைப்பவன் நான் அப்போ எனக்கு அடக்கம் இல்லை என்கிறீர்கள் அப்படித்தானே அத நாங்க சொல்லி தெரிய வேண்டாமே இன்று இந்த விழாவுக்கு வந்த வராத உலக மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணே இன்னைக்கு போக வழி டிக்கெட் ப்ளீஸ் டிக்கெட் டிக்கெட்டுங்க சார் சார் வந்து ஏன் மிஸ்டர் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிறீங்க வித்தவுட்ல டிராவல் பண்றீங்க
பணம் தடுங்க சார், பணம் தடுங்க சார், இல்லாட்டி போனா அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி விடுவேன். தம்பி, நீ வள்ளல் கிருஷ்ணன் மகன் ராஜா இல்ல? ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்தவருடைய மகன். உனக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லையா? இரு தம்பி, நான் தரேன். வள்ளல் கிருஷ்ணனுடைய மகனா நீங்க, உங்களுக்கா எங்க குடும்பமே தேடிக்கிட்டு இருக்கு. அவருக்கான பணத்தை நான் கொடுத்துறேன், டிக்கெட் கொடுக்க. ஐயா, ஒன்றும் தெரியாது எனக்கு நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி. நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை, இது என் கடமை. ராஜா, ஒரு காலத்தில் உங்க அப்பாவோட தர்மத்தினாலதான் எங்க குடும்பமே முன்னுக்கு வந்தது. அதெல்லாம் பிறக்கட்டும். இப்போ நீங்க மெட்ராஸ்க்கு வேலை தேடி போறேன். வேலை தேடியா? அப்படின்னா உங்க அப்பா? நான் சிறுவனாக இருந்த போது என்னை தான் கட்டின சத்திரத்திலேயே விட்டு விட்டு கடன் தொல்லை தாங்காம ஊரை விட்டே போயிட்டார். அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. நடந்து நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மெட்ராஸ்ல எங்கூடவே இருக்கலாம். பாத்தியா தம்பி, உங்க அப்பா செய்த தர்மம் உன்னை என்னைக்குமே காப்பாத்தும். அப்ப சுந்தரம், நான் ராமலிங்கத்தை பார்த்துட்டு சாயந்தரமா உன்னை ஹார்பர்ல வந்து பார்க்கறேன். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே. மார்னிங் டாடி. என்ன மாலதா, வா. சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நருந்தேன் செய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பால். என்னப்பா படிக்கிறீங்க? புது அல்வா செய்யற முறையா? ராமலிங்க சுவாமியோட அல்பாமா. உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? உனக்கும் மாமன் பிஸ்கோத்துக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா தான் பிடிக்கும். பின்ன என்னப்பா, இப்போ எல்லாருக்குமே ராக் அண்ட் ரோல் தான் பிடிக்கும். சரி, அது எப்படியே போகட்டும். ஏமா, இந்த பிஸ்கோத்தை பத்தி ஒண்ணும் சமாச்சாரம் தெரியலையே. போங்கப்பா, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதேன்னு விரட்டினாலும் விரட்டினீங்க. அன்னில இருந்து மாமா இந்த பக்கமே வரல. பாவம், சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. அந்த பையன் எல்லா வகையிலும் நல்லவன் தான்மா. ஆனா எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானே. போற இடத்துல நமக்கு எல்லாம் கெட்ட பேர் வாங்கி வைக்கிறான். ஏமா, பல் தேச்சியா? என்னப்பா? ராமலிங்கம் மாமா வீட்டை விட்டு போய் 5 நாள் ஆச்சு. கையில பணம் கூட எடுத்துட்டு போல. அப்படியா? ஏமா, நான் தான் கோபத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டா நீ யாவது அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்க கூடாது? ஆமாப்பா, நான் கூட மறந்தே போயிட்டேன். ஆமா, மறந்து போயிட்டேன். அது சரி, இது என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இல்லாம என்ன கோலம் இது? நீ போய் முதல்ல பல் தேய்ச்சிட்டு குளி. திருடன், திருடன்! இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்த ஓடி வந்தா? இந்த வீட்டுக்குள்ள வேற எவனும் ஓடி வரலையா? நீராயா வந்த? இல்லைங்க. என்ன இங்க ஒரே கலாட்டா? சின்னமார் உங்களை திருட போயிட்டாருங்க. இல்ல சார், நான் திருட வரல சார். நான் இந்த வீட்டு முதலாளியை பார்க்க வந்தேன். நீ எப்படா வந்த? ஐயோ, அது மூஞ்சி முகரக்கட்டையும் பார்த்தியா, கறியை குடிச்சிட்டு திருட்டு பையன் மாதிரி. கையபடியா மச்சான், அவனை போய் திருட்டு உளறிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் உளரலீங்க. என்ன அவர் உங்க மச்சானா இருந்தா வாச வழியா வராம ஏங்க செவரேறி குச்சி வரணும்? ஏண்டா? நான் செவரேறி குடிச்சு தான் வந்தேன். அண்ணா தான் என்ன திருடன் நினைச்சிட்டாரு இவரு. என்ன மாமா இது? ஐயோ, உன் கோமாளி மாமா முகத்தை பாத்தியாமா? ஏண்டா, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்துருக்க கூடாது. வீட்டு வாசல்ல காலை வச்சாதான் சொல்லி வெளியே தள்ளிவிட்டு நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? அண்ணாதான் சந்தனோட ஏறி குடிச்சு இந்த மாதிரி தின்னுட்டு இருக்கேன். வாய மூடு தம்பி. இந்த பையனால நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடப்பா. ஆமாங்க, நான் கூட தவறா உங்களை திருடன்னு நினைச்சிட்டேன். என்ன அன்பு பச்சா? சார், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படியா? சரி சரி, வா.
பாப்பா என்ன விஷயம்? நான் திருச்சியில இருந்து வந்திருக்கிறேன். ஆஹா. உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கா? ஆமாங்க. திருச்சியில இருந்து யாரு? திரு ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த கடிதம். என்னடா கடிதத்தை படிச்ச ஷாக் ஆயிட்டீங்க? ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகுதா? ஏப்பா நீ வள்ளல் கிருஷ்ணன் மகனா? ஆமாங்க. பரவாயில்லைங்க. இல்ல நீ முதல்ல உட்கார்ந்து பேசு. அம்மா இது யார் தெரியுமா? நாம இன்னைக்கு இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பா தான். நம்ம மாதிரி பிளாட்ஃபார்ம் தானே நீங்க? பிளாட்ஃபார்ம் தான். தம்பி உனக்கு என்ன உதவி தேவையோ என்கிட்ட கேளு, நான் செய்ய கடமைப்பட்டேன். நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இந்த கவிதைகள் பாட்டுகள் எல்லாம் நல்லா எழுதுனேன். அப்படியா? ஆமாங்க. காதல் பாட்டு எழுத தெரியுமா? மன்மதலீலையை வென்றாருண்டோ பையன் இப்படிதான் ஏதாவது வேடிக்கையா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லைங்க. எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு என்ன, நீ எழுதியிருக்கிற கவிதைகளை கொண்டு வா. அது நல்லா இருந்ததுன்னா நானே பிரசுரம் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் போய் நாளைக்கே எல்லாத்தையும் இங்க கொண்டு வரேன். சரி. கொஞ்சம் இருங்க. என்னம்மா? பிரதர், இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உனக்கு காதலுக்கு ஐடியா கீடியா வேணும்னு கேட்டா இருக்கிறது கிடையாது. அத்தானுக்கு என் பிரெயினை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு இந்தாங்க. நான் வரேன். அந்த பார்வை பார்க்காத, அது ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் நிற்கும். 444, 445, 446, 447, 448. அது அங்க இறக்கப்பா. இந்த மூட்டை இறப்பா. நெக்ஸ்ட். சுந்தரம், என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலிப்பா. ரயில்ல இருந்து இறங்கின உடனே வேலையை ஒத்துக்கிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வீடும் கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னை பார்த்ததால வந்து அதிர்ஷ்டம் வச்சுக்கீங்க. அப்படி சொல்லாதப்பா. உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த ராமலிங்கத்தை ஆதரவு கிடைச்சிருக்குது நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வேலை வந்தா எல்லாம் சேர்ந்து வரும். ஆமா ராஜா, அம்மாவை தங்கையும் புறப்பட்டு ஒரு தந்தி கொடுத்துட்டேன். அவங்க நாளை காலைல ரயில்ல வராங்க. சரி. ஆனா ஹார்பர்ல ஒரு புது கப்பல் வருது, எனக்கு டியூட்டி இருக்கு. அதனால என்னப்பா, நான் போய் அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வரேன். ரைட்டப்பா. அவங்களுக்கு அடையாளம் தெரியாதே. இது என்னப்பா பெரிய விஷயம்? கண்ணுக்கு தெரியாத, கற்பனை கட்டாத கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றேன் தானே கவிங்க. பாரு, நான் எப்படி அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நாளைக்கு கூட்டு வரேன்னு. இங்க போறேன், பணா குடு, பணா குடு. இங்க போற நீ? நானா சோர்த்திங்க போறேன். பணா குடு, 500 ரூபாய் குடு. பணம் கேட்கறது இதானா? மரியாதை கேட்கறியா? கடன் பட்டு போல் இருக்கு. யார கடன் வாங்கினாரு? நாடகம் போடணும். நிம்மல் நம்மளுக்கு 500 ரூபாய் கடன் வாங்கலையா? அந்த 500 ரூபாய் குடு. குடா. அதுவா? அது நீ என்னமோ டொனேஷன் கொடுத்தேன்னு நினைச்சேன். நாடகத்துக்காக கடன் வாங்கினவன் எவன் திருப்பி கொடுத்தான? வாரையா பணம் கொடுத்துட்டு போ. இங்க போறியா? நிக்குங்க. விடுமாட்டேன், விடுமாட்டேன். எங்க அத்தா, எங்க அத்தா வராரு. எங்க அத்தா அதான் பிஸ்கட் சோகா. இங்க போற, இங்க போறேன். போக முடியுமா? என்ன 500 ரூபாய் குடு. என்ன 500 நான் வந்து கொத்தா. யாரையா நீ? பெரிய குரங்கா இருக்கே, இறங்கையா கீழே. 500 ரூபாய் தந்தாத்தான் இந்த குரங்கு கீழே வரும். 500 ரூபாயா? தரேன், கீழே இறங்கி வா. இங்க பையன் 500 ரூபாய் கொடுக்கணும். ஏமாத்த பையன். இது வேணா, அதோ 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 மேலே. ஓ காக்கி, கீழே 500 ரூபாய். तुमको जान से मारेगा। वो जाग बच्चे बड़ा किले ड्रामा करता है, हमको ड्रामा बताता है। हम तुमसे पैसा लेगा। इधर ठहरो ठहरो। इंगे पड़ा, इंगे पड़ा, पढ़ाएंगे पढ़ाएंगे। आ जाता है इधर ठहरो। பணம் பணம் கொடுடா. ஐயோ, செத்துட்டார் போல் இருக்கே. ஏயா பணத்துக்காக கொண்டுட்டேயா? ஐயோ, போலீஸ் வந்துட்டா என்னடி செய்யறது? ஐயோ, போலீஸ் வேண்டாம், நம்ம பணம் வேண்டாம், நம்ம ஜெயில் வேண்டாம். பணம் வேண்டாம். நம்ம கூட ஓடிடலாமா? ஓடிட்டா தாவரம் செத்துட்டா. விளையாடுறவங்க விளையாடுங்க. அட, நீ இன்னும் சாகலையா? யார் சொன்னா? நான் செத்துட்டேன். தாதாவுடைய மாமாடி.
மாமாடி. நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க, நான் சொந்த மாமாவே தான். அப்படியா? நான் இப்பவே ஏதாவது போன் பண்றேன். அங்கவே சங்கீத பாடசாலை அங்கவே நீ ஒண்ணு போன் செய்ய வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனா நீ ஏக்கப்படுவே எப்போ நான் போறேன், நான் திரும்பி வருவேன். ஏண்டி இதுக்கு பேர் தான் காதல். இதாப்பா வீடு, கொஞ்சம் நிறுத்தப்பா. அம்மா வாமா, வா பத்மா. அப்பா இந்த மெட்ராஸ்ல என்ன வெயில் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டே நீ. அடடே, என்ன சொல்ற? நீ ஆபீஸ் போல? கப்பல் 8 மணி நேரம் லேட்டா வருதுப்பா, அதனால முன்னாடியே வந்துட்டேன். அதானே, அம்மாவும் கப்பல் ஒரே நேரத்துல வரலாமா? அம்மாக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும், அதனாலதான் கப்பல் தானாவே பின்தங்கி. ராஜா எப்போ இப்படி தமாஷா பேசுவான். இது பேர் தான் தமாஷா? எல்லாரும் சிரிங்க. சரிமா, சரி வா உள்ள. கோவிச்சுக்காத. பட்டணத்திலே டேரா போட்டு கொட்டி மாமா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா? இவர் யார் தெரியுமா? நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தோமே, வள்ளல் கிருஷ்ணனுடைய மகன் ராஜா. அப்படியா? ஒரு நல்ல கவிஞனும் கூட. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஸ்டேஷன்ல பார்த்தப்பவே நினைச்சேன். இந்த ஊருக்கு வர்ற போது ரயில்ல இவர் சந்திச்சு. இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் இப்போ ஒண்ணாத்தாமா இருக்கோம். நல்லவங்க கூட வந்ததுனாலதான் பட்டணத்துல உனக்கு எல்லா காரியமும் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாமா. பத்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? உன்னை மியூசிக் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன். அப்பா சுந்தரம், நீ பேசிட்டு நான் ராமலிங்கத்தை பார்த்து வந்துடுறேன். ஐயோ அம்மா, இது பாருமா, ஒத்தி திருப்பி போட்டிட்டு வராரு. பத்மா சும்மா இரு, கவிஞர்களுக்கு எப்பவுமே ஞாபகம் மறதி அதிகம். இப்படி இருந்தா எப்படி கவிதை எழுதுவாரு? சும்மா இருக்க மாட்டேன். தம்பி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுப்பா. சாப்பிட இங்க வராம எங்கம்மா போறாரு? அவர் இனிமே நம்ம கூட தான் எப்போ இருப்பார். நான் வரேம்மா. நல்லது. ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். குணமும் அப்படியே இருக்கு. கடவுள் அவனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கட்டும். கருணை வடிவான வள்ளலார் உனக்கு என்னைக்குமே துணை செய்வார். ராஜா, ஏதாவது கவிதைகள் எழுதிட்டு வந்திருக்கிய? ஆமாங்க. எங்க அப்பா? வாமா வா. எங்க? நான் தான் படிப்பேன். இருமா. மலர்விழி கண்டு நான் மயங்கியே நின்றேன், மனமெனும் கோவிலில் உனக்கிடம் தந்தே, மணந்தரும் மேடையில் உன்னுடன் நின்றே, மாலைகள் மாறிடும் நாள் வர கண்டேன். அப்பா, இளமை விரும்பும் கவிதைகள் இது. அப்ப இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா சார்? சேச்சே, ஒருவேளை 30 வருஷங்களுக்கு முன்னால இது எனக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காட்ட என்னப்பா? இது பொது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றது ரொம்ப சரிம்மா. ஏன்னா பொதுமக்களுடைய வயசு எப்போதுமே 18 தான். அவங்க நிச்சயமா ரசிப்பாங்க. இருந்தாலும் ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பருவத்தினரும் ரசிக்க கூடியதாகவும் காலத்துக்கு அப்பாற்பட்டதுமான கவிதைகளை நீ எழுத முயற்சி பண்ணணும். அப்பதான் கால வெள்ளத்துல காலூன்றி நீ என்றைக்குமே நிரந்தர கவிஞனாக இருக்க முடியும். அன்புள்ள அத்தான் வணக்கம். என்னடா இது? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். அத்தான் குடிச்சு குடிச்சு காத்துல சாப்பிட்டுக்கலாம். எப்படி சொல்வேனடி அவர் என்னைத்தான் அவர் தொட்டுத்தான். அத்தான், இந்த மாதிரி கவிதைகள் தான் இப்ப பாப்புலர் ஹிட் சாங்ஸ். இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது. இப்படி எழுதுனா தான் உங்க இரும்பு பொட்டி ரொம்ப. என்ன கவிஞா அல்லாத மக்களுக்கு நல்ல விஷயங்களை எளிய முறையில எடுத்து சொன்னா அவர்கள் என்றும் ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான். ராஜா, அதுவே சரியான நம்பிக்கை. நீ அப்படியே கவிதைகளை எழுது, நான் உடனுக்குடனே அதை பிரசுரம் பண்றதுக்கு ஏற்பாடு செய்வேன். நன்றி. அதோட இப்ப கொஞ்சம் செலவுக்கு பணம் தரேன். எனக்கு கொஞ்சம். உனக்கு எதுக்குடா? இனிமே அவனுக்கு உற்சாகமும் உணர்ச்சியும் ஊட்டப் போவது நான் தானே. நீ சும்மா இருந்தா போதும்டா கண்ணன். சிந்தை அடக்கியே சும்மா இருப்பது அறிவு என்று உங்க வள்ளலார் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, மறந்து விட்டீர்களா? வாயை மூடு. தரேன். தாய்மான ஒரு பாட்டு வள்ளலார் பாடினார். இவரு எழுதியாப்போ? ரொம்ப நன்றி. அம்மா, என்னுடைய கவிதைகள் எல்லாம் ராமலிங்க அச்சிட போறாரு. அதுக்கு முன்பணமா இந்த 500 ரூபாயை கொடுத்திருக்கிறாரு. ராஜா, தர்மம் தலை காக்கும்னு சொன்ன வார்த்தை வீண் போகல. இன்னைக்கு 100 கணக்கில் சம்பாதிக்கிற நீ நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போற. இதாப்பா வெச்சுக்கோ. ஏமா திருப்பி கொடுக்குறீங்க? இது உங்ககிட்டயே இருக்கட்டும். ராஜா, அம்மா, என்னையும் உங்க மகனா நினைங்க.
நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து மகிழ். என்னை பெற்ற தாயில் என் தந்தை எங்க இருக்கிறாரோ, என்ன ஆனாரோ அதுவும் தெரியும். இப்ப எனக்கு நீங்க தாமா தாயும் தந்தை. ராஜா, சாப்பிட வாப்பா. ஏம்மா, ஸ்டேஷன்ல உன்னை எண்ணி கண்டுபிடிக்க முடியாம செதிங்கிணத்தம் போட்டாரே, இவர் எப்படிதான் உலகத்தை பத்தி கவிதை எழுத போறாரோ? பத்மா, துடுக்குத்தனத்தை விட மாட்டேன். அந்த பிள்ளை காதல வேண்டாம் என்ன நினைப்பா? மாம்பழ கதுப்பினிலே, மல்லிகை சிரிப்பினிலே, வானவெளியே, உயர் உயர் மோனவெளியே. சரி, பசியிலும் ஏழ்மையிலும் என் உள்ளத்தில் காவிரி போல் பொங்கிய கவிதை புனல் வாழ்வும் வசதியும் ஏற்பட்ட பிறகு வறண்டு விட்டது. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியன் தெரியுமா? தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திருமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமலையில் தவம் இருக்கும்
கவிஞரா நல்லா மாட்டிக்கிட்டியா? ஆண்களின் உதவி எப்பாவது தேவைப்படும்னு தெரியுதா? நான் இந்த இடத்த விட்டு நகர போறதுல நீ மேல ஏறி வர முடியாது. ஆமா, இது பாரு, ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன் அப்படின்னு பாடு. போனா போகுதுன்னு உன்னை மேலே ஏற்றி வரேன். அப்ப வந்த வழியே இறங்கி போ. அப்ப பாடு அந்த பாட்டு. பெண்கள் இல்லாத உலக என்ன கதையை மாத்துறேன்? ஆண்கள் இல்லாத உலகத்திலே பாடு. பின்ன போ. ஆண்கள் இல்லாத உலகத்திலே பெண்களினாலே என்ன பயன்? போதுமா, கையை கொடுங்க. அப்படி வா வழிக்கு. ஏணி வழுக்குது கையை. இருங்க வர. மெதுவா மெதுவா மெதுவா. பெண்கள் இல்லாத உலகத்திலே ஆண்களினாலே என்ன பயன்? குறும்புக்காரி. இளம் பெண்ணிடம் ஒம்பு செய்த மோகன் என்பவரின் மூக்கு உடைந்தது. அடப்பாவி, உன் பல்ல இல்ல வடிச்சிருக்கணும். முதல்ல வாய அடக்கணும். ஆமாமா, காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. பத்மா, ராத்திரி பூரா அந்த புள்ள கண் விழிச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தான். அப்படியா? எனக்கு தெரியாதே. இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு. கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டு வாமா. காப்பியா? ஏமா அந்த பிள்ளை கொடுக்குற, இந்த பிள்ளைய சாப்பிட்டுறேனே. சொல்ற ஏக்கா பேசுற? கோச்சுக்காது, போய் கூப்பிட்டுட்டு வரேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனும் தெரியும். அன்னை மடிமேலே ஆடும் சிலை போலே பூனை புன்னை மலசூழ பொங்கி வரும் காவேரி. திருவல்லிக்கேணி தம்பரே, ஒண்ணு சிரிங்க இல்ல தூங்குங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யாதீங்க. இல்ல பத்மா, நான் ஒரு கனா கண்டேன், அதை நினைச்சு சிரிச்சிருப்பேன். கனவா? கனவுல யார பாத்தீங்க? கனாவுல நான் ஒரு பாட்டு எழுத முயற்சி செய்யறேன். கற்பனையே ஓடல, அங்க இங்கேயும் உலாத்திக்கிட்டே இருக்கிறேன். கனவுல கூட பாட்டு எழுத வரலையா? அப்போ இங்கிருந்தோ ஒரு மதுரமான கானம். எங்கிருந்து? பிரமாதமான பாட்டு. அதோ அந்த மாடி ஓரத்துல ஒரு ஏணி. ஏணி மேலே? ஏணி மேலே ஒரு உருவம். ஆஹா, ரொம்ப அழகா இருந்திருக்குமே. ஐயோ, அதானே இல்ல, அந்த ஏணி மேலே ஒரு கருங்குரங்கு. அதுதான் பிரமாதமா பாடிக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு கருங்குரங்கு மாதிரி இருக்குது. பத்மா, அவ்வளவு காப்பி மில்ல குடிச்சிட்டு போயிடுச்சு. கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். நமசிவாயத்தை நான் மறவேன். அப்படின்னு என்ன மறந்துடுவீங்களாப்பா? நல்ல விளையாட்டு பிள்ளைதான். உன்னை மறக்கிறதா இருந்தா நான் இவ்வளவு நாளா உயிரோடு இருந்திருக்க வேண்டாமே. ஆமா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? வழக்கம் போல ரெட்ட பின்னல காணோம், பைஜாமாவை காணோம், அழகா குளிச்சுட்டு பூஜைக்கு வந்துட்டியே. பால் போச்சு கத்தி வந்தது டும் டும் டும், ஜீன்ஸ் போச்சு போட்டத வந்தது டும் டும் டும், பேஷன் போச்சு பக்தி வந்தது டும் டும் டும். அத்தா ராமலிங்கம், ராமலிங்கம். அத்தா, இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என்னடா இது? நம்ம கவிஞன் ராஜா. அதாவது மேல்நாட்டுல ஒரு பெரிய மேலாவை சொல்லியிருக்கான், 10,000 புஸ்தகம் சாதிக்க முடியாதத ஒரு புன்சிரிப்பு சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கான். அந்த புன்சிரிப்பு தான் நம்ம கவிஞன் ராஜாவின் புன்சிரிப்பு. ராமலிங்கம், இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறேப்பா. கவிதை தொகுப்புக்கு பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. எங்க எங்க கொண்டு போய் பார்க்கலாம். ஏய், கண்ணாடி போறாங்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரொம்ப அருமையான கருத்து ராஜா. என்ன பெரிய கருத்து? அவன் புச்சாலி இருந்தானாக்கா இனிமே எங்க வேணா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போலாம். ஹாலிவுட்ல எப்படி தெரியுமா பாட்டு எழுதுறாங்க? முத்தம் முத்தம் அன்னத்திற்கு அழகான குழின்னா, அதாவது முத்தம் கொடுத்தே பருவ வந்து குழியாக்கி விட்டாங்க. என்ன பியூட்டிஃபுல் ரைமிங். டிம்பிள்னா டிம்பிள்னா எவ்வளவு சிம்பிளா. சும்மா இருக்கு மாமா.
ஏன் மிஸ்டர் ராஜா, இந்த கவிதை தொகுப்புக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க? இந்த கவிதை தொகுப்புல நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவநதி காவிரியின் பெருமைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். அதனால இதுக்கு ஆடிப்பெருக்குன்னு பெயர் வைக்கலாம்னு இருக்கிறேன். ஆடிப்பெருக்கு. ஆமா. சரி சரி, ரொம்ப பொருத்தமான பெயரப்பா. ராஜா, காவேரி ஆற்று பெருக்கு போல உன்னுடைய வாழ்வு பெருகணும், பேர் பெருகணும், புகழ் பெருகணும். இதுக்கெல்லாம் இந்த ராமலிங்க அருள் செய்யணும். நான் உடனே இந்த கவிதை தொகுப்பு வெளிவரத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. டேய் டேய் டிஸ்கவுண்ட் உன்னதாண்டா, நம்ம மேனேஜர்கிட்ட போய் நான் ஒரு 500 வாங்கிட்டுமா? சொன்னது செய்ய சொன்னாம்பு. இந்த கவிதை தொகுப்பு உடனே வெளிவரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய சொன்னேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே? அத்தான், என்னுடைய திறமை பத்தி இப்ப தெரியாது உங்களுக்கு. ஆடிப்பருக்கு விற்பனைக்கு அப்புறம் தான் நான் யாரும் தெரியும். ஏய், இந்து தினமணி சுதேசி மித்திரன் ஆனந்த விகடன் தினத்தந்தி குமுதன் ஆடிப்பெருக்கு. வடவேங்கடம் முதல் தென்குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்திலே இந்நாள் வரை வெளிவந்துள்ள தமிழ் கவிதைகள் கணக்கிலடங்கா. ஆனால் எந்த புத்தகமும் கவிஞர் ராஜா எழுதிய ஆடிப்பெருக்கு தொகுப்பு போல் மக்களின் மனதை ஈர்த்து இன்பம் அளித்து நாட்டின் நடுவே ஓர் எண்ண கிளர்ச்சியை பிறப்பித்து ஓர் புரட்சியை உருவாக்கி பொதுமக்களின் மகிழ்ச்சியை ஆடிப்பெருக்கென ஓடச் செய்யவில்லை. போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும். ஆடிப்பெருக்கின் பிரதிகள் வெள்ளமாய் ஓடி மக்களை அடைய உதவி செய்த உத்தமனை இந்த வெற்றி வேளையில் எல்லோரும் மறந்துவிட்டனர்.